ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் முட்டை குழம்பு அதுதான் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ½ அன் ஹவர்லேயே ரெண்டுமே ப்ரிப்பேர் ஆயிரும். ரெண்டுமே சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஸோ ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நான் வந்து மாவு வந்து 3 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மாவு தான். இது வந்து வீட்டில் பச்சரிசியை காய வச்சு அரைச்சி மிஷினில் இது பண்ணி அரைச்சி வறுத்தது. ஸோ இதுதான் நான் எடுத்திருக்கேன். இது நான் ஊர்லேருந்து வரும்போதே இந்த மாவு நான் ஒரு வருஷத்துக்கு தேவையான மாவு வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து இடியாப்பம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ மாவை நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி துடுப்பு மாதிரி எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி துடுப்பு வச்சுட்டிங்கனாலும் ஓகே. இந்த மாதிரி இடியாப்பத்துக்குன்னு துடுப்பு இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எனக்கு வந்து இது வந்து செட் ஆகலை. ஸோ அதனால நான் எப்போவுமே பண்ணும்போது இந்த கரண்டியில் தான் நான் வந்து இந்த மாதிரி காம்பு நீளமாக இருக்கிறதுல பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது பண்ண. ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது நல்லா வறுத்த மாவு தான். ஸோ இருந்தாலும் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா கொதிக்க வச்சு கெட்டிலில் வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. எப்போவுமே நிறையா ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செய்யுங்க. ஃபஸ்ட்டு மாவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சிடலாம். அதுக்கப்புறம் முட்டை குழம்புக்குள்ளதை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்கிற தண்ணின்றதுனால பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இந்த மாதிரி பக்கத்தில் கொஞ்சம் நல்ல தண்ணி வச்சுக்கோங்க. ஆறுன தண்ணி அதை கையில் இந்த மாதிரி முக்கி இந்த மாதிரி சுற்றில இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து கொதிக்கிற தண்ணின்றதுனால மாவுமே கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் அப்பப்போ கையை நனைச்சிக்கோங்க. ஓரளவு மாவு கரைஞ்சாச்சு. கீழே கொஞ்சம் மட்டும் மாவாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மாவாக இருக்குது. அங்கே மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே பார்த்து பிசைங்க. ரொம்பவே தண்ணியாக ஆயிடக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வந்து கிளறுங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். இப்போ மாவு பிழிஞ்சிக்கலாம். நீங்கள் எந்த உரல் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ரெட் ரைஸ் இடியாப்பம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது வந்து ஒயிட் ரைஸ் இடியாப்பம். இதில் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக நல்லெண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி
இப்போ மாவு எடுத்துக்கலாம். இப்போ பிழிஞ்சிடலாம். இந்த மாதிரி உயரமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சிருங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சிடலாம். பக்கத்தில் தண்ணியுமே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கையை ஒவ்வொரு தடவையும் நனைச்சிட்டு பிழியும் போது. இந்த மாதிரி தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் இப்போ இதில் வந்து ஸ்டாண்டில் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நான் இட்லி சட்டியில் தண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 minutes தான் ஆகும். இடியாப்பம் வேகிறதுக்கு 5 minutes கூட ஆகாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ இது வந்து சீக்கிரம் வெந்துடும் இடியாப்பம். நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ முட்டை குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 3/4 வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா கடைசியாக தான் தாளிச்சு ஊற்ற போகிறோம். ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம எதில் வைக்க போகிறோமோ அதில் அந்த சைடில் போட்டுக்கலாம். அதே மாதிரி தேங்காய் பாலில் தான் இன்றைக்கி வந்து சேர்க்குறோம். தேங்காய் பால் ஊற்றி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். அப்படி தேங்காய் பால் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக தண்ணி இது மாதிரிலே போட்டுக்கோங்க. ஸோ தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தேங்காய் பால் வந்து ரொம்பையும் ஊற்ற தேவையில்லை. நான் இப்போ வந்து 2 தேங்காய் சில்லு தான் எடுத்துருந்தேன். ஸோ இதை வந்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டி பாலும் இல்லை, ஒரு மீடியமாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். அதே மாதிரி கறி மசாலா, நீங்கள் கறி குழம்புக்கு போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த மசாலா இதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம அப்படியே போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம வந்து முட்டை வந்து ஊற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சாச்சு, நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்த பிறகு மசாலா இது உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா எப்போவுமே நீங்கள் போட்டோடனே உப்பு போட்டிங்கன்னா தேங்காய் ஊற்றுனதுக்கு அதுக்கும் தெரிஞ்சது மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இடியாப்பத்தை எடுத்துக்கலாம். இப்போ இடியாப்பத்தை எடுத்துடலாம். இப்போ இடியாப்பத்தை எடுத்துடலாம். பிளேட்டு அப்படியே இது பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இது அவ்வளோதான், இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ கடையில் சுடுற மாதிரி நம்மளும் சுட்டலாம். நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு இடியாப்பம். நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா உப்பு போட்டுக்கோங்க தேவையானது. நான் இதில் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கட்டும். மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ முட்டையை ஊற்றிடலாம். நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தட்டில் ஊற்றிட்டு ஊற்றுங்க. இப்போ முட்டையை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா சிம்மில் வச்சு முட்டையை 1 by 1 ஊற்றிடுங்க. இப்போ
லாஸ்ட்டாக உள்ள முட்டையும் ஊற்றிடலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஊற்றுறது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அவிச்சு கூட கட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கங்க. நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். இதுக்கு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட வேணாம். பெருஞ்சீரகம் போட்டாலே நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். ஸோ அது வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு பாதி மீடியம் சைஸில் ஒரு பாதி வெங்காயம் தான் நான் இப்போ வந்து எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நல்லா இதாகட்டும். கருவேப்பிலை எல்லாமே நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுவுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாரையும் விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாத்தூள் ஏற்கனவே போடவே இல்லை. ஸோ இதில் வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கலருக்கு காஷ்மீரி சில்லி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிளகாத்தூளும் அதே மாதிரி பச்சை வாசனை போகிறதையும் ஒரு லைட்டாக ஒரு 2 வதக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்ப திறந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். லைட்டாக இதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. குழம்புமே உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பத்துக்கு இதை ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா ருசியாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம எத்தனை இடியாப்பம் சாப்பிட்றோன்ற கணக்கே இல்லாமல் இருக்கும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சுவையான இடியாப்பம் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர்லேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.